என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன் நடக்க, நான் போகும் வழியை அவர் முன்னறிய, பயமின்றி நான் நடப்பேன், பயமின்றி நான் நடப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன் நடக்க, நான் போகும் வழியை அவர் முன்னறிய, பயமின்றி நான் நடப்பேன், பயமின்றி நான் நடப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன் நடக்க, நான் போகும் வழியை அவர் முன்னறிய, பயமின்றி நான் நடப்பேன், பயமின்றி நான் நடப்பேன். மகா இரக்கமுள்ள பிதாவே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வனை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், உங்கள் நாமத்தையே மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 130 கடைசி 2 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் என்ன உண்டு? கிருபை இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? அவரிடத்தில் திரளான மீட்பு. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் திரளான மீட்பு இருப்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, திரளான மீட்பு. வித் ஹிம் இஸ் அபவுண்டன்ட் ரெடம்ஷன். ரெடீமர், நம்முடைய ஆண்டவர் மீட்பர், அவர் ரெடீமர். வித் ஹிம் இஸ் அபவுண்டன்ட் ரெடிம்ஷன். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்கள் சகல அக்கிரமங்களை நின்று நம்ம என்ன பண்ணாராம்? மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. சகல அக்கிரமம். He shall redeem Israel from all the iniquities. சகல அக்கிரமம். நம்முடைய மீட்பர் எதற்காக இந்த பூமியில் வந்தார்? எதற்காக வந்தார்? நம்மை ரட்சிக்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா,
நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாய் அவர் இந்த பூமியில் அக்கிரமக்காரில் ஒருவராக என்ன பண்ணாராம்? எண்ணப்பட்டார். அல்லேலூயா. நம்மை மீட்கும் பொருளாக இந்த பூமியில் வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மீட்பர் என்ற காரியங்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லிக்கிற போகலாம். மீட்பர் என்னது? மீட்பர் என்னது? மீட்பர் மீட்டு எடுக்கிறது. எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறத என்ன பண்ணுறாரு? மீட்டு எடுக்கிறார். அல்லது அடகு வைத்தது என்ன பண்ணுறது? இப்போ நகையை கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? அடகு வச்சிடுறோம். அதை மீட்டு எடுக்கலைன்னா இடம் அது என்ன இடம்? முழுகி போயிடும். முழுகி போயிட்டா என்ன பண்ணுவான்? அவன் ஏலம் விட்டுருவான். எடுத்து யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க அதை. ஆனால் நம்முடைய நகையை போய் நம்ம என்ன பண்ணோம்? திருப்பி அதுக்கு விலை கிரயத்தை கொடுத்து வட்டியை முதல்ல சேர்த்து என்ன பண்ணோம்? கொடுத்து அதை மீட்டு எடுக்கணும். அப்போ எங்கேயோ விழுந்து போன உன்னையும் எண்ணெயும், அக்கிரமத்தில் விழுந்து போன உன்னையும் எண்ணெயும் மீட்டு எடுப்பதற்காக தான் மீட்பர் இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது சகல அக்கிரமங்களிலிருந்து உன்னை என்னை மீட்டார். இந்த மீட்பர் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டார். அக்கிரமம்னா என்னது? நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. நானும் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். என் ஜெபம் இன்னும் என்ன பண்ணல? கேட்கலையே. ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன் அந்த நிலைமை தெரியுமா? வசனம் இருக்குது அதுக்கு. ஏசாயா 59:2 வாசித்தீங்கன்னா அதுக்கு அங்கே ஆன்சர் இருக்குது. ஏசாயா 59:2 ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு தேவனுக்கு என்ன பண்ணுது? பிரிவினை உண்டாக்கிடுது. ஆண்டவர் நம்மக்கிட்ட டைரெக்டாக அவர் எப்போதும் அவர் உதவி செய்கிறவர் தான். அவர் நன்மையை அளவில்லாமல் கொடுக்கிறவர் தான். அவர் நன்மையின் நாயகர் தான். ஆனால் நம்முடைய அக்கிரமம் என்ன பண்ணுதுன்னா அவருக்கு நமக்கு என்ன பண்ணுது? ஒரு நடுவில் போய் நின்றுக்குது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன பண்ணுது? மறைக்குது. பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய ஜெபத்துக்கு ஆன்சர் வரல. என்ன காரணம்? நமக்குள்ளே என்ன அக்கிரமம் இருக்குது நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இன்னொரு சங்கீதம் 66:18 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார்? ஆமாம், ஆண்டவர் எப்படி செவி கொடுப்பார்? இருதயத்தில் எப்போ பாரு அக்கிரம சிந்தை. அந்த அக்கிரமம்னா என்னான்னு தான் அவங்க சொல்லி தர போகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு. அநேக அக்கிரமத்திலிருந்து சகல அக்கிரமத்திலிருந்து உன்னை என்னை ஆண்டவர் மீட்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். அவர் செவி கொடுக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படியானால் அக்கிரமம் என்றால் என்ன? முதலாவது அக்கிரமம் வேதத்தில் சொல்லப்படுறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆண்டவர் ரொம்ப மனுஷனை செம்மையாக உண்டாக்கினார். அவனுக்கு ஒரு பழுது இல்லாதபடி அவனை நல்ல அருமையாக உண்டாக்கி எல்லாம் நல்லது 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 என்று ஆண்டவர் கண்டார். ஆனால் இப்போ என்ன கண்டாராம்?
அவன் அக்கிரமம் பூமியிலே பெருகிடுச்சு. அவன் அக்கிரமம் பெருகிவிட்டது. இவனை ஏதான உண்டாக்கணும் என்று அவர் என்ன பண்ணாராம்? மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு அக்கிரமம் தேவனை மனஸ்தாபப்பட வைக்கிறது. அது என்ன அக்கிரமம்னா, அதுக்கு முதல்ல நீங்கள் வாசிக்கலாம், அங்கே சொல்லப்படுது, தேவ புத்திரர் மனுஷ குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று எண்ணி அவங்களோடு கூட சேர்ந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. தேவகுமாரர்கள் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு கூட என்ன பண்ணக்கூடாது? கலவாதே. தேவகுமாரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய ஜனங்களோடு கூட சேர்ந்ததுனால விபச்சாரம் வேசித்தனம் பெருகிவிட்டது. அந்த நாட்களில் அந்த விபச்சாரம் வேசித்தனம் பெருகினதுனால இன்னும் ஆண்டவருக்கு மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? அழித்து போட்டார். இன்னும் நீங்கள் யோபு லோத்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் நீங்கள் அப்புறம் போய் வாசிக்காத. லோத்தை குறித்து அங்கே நான் வாசிக்கிறோம் 19 அதிகாரத்தில். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் வாசிக்கலாம், தெரியும். அந்த லோத்து அவன் என்ன சொல்கிறான்னா, சகோதரரே இந்த அக்கிரமத்தை என்ன பண்ணாதீங்க, செய்ய வேண்டாம். நீங்கள் அதுக்கு விளக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 2 பேதுரு 2:8 அக்கிரம கிரியைகளை கண்டு ஆமென், அல்லேலூயா. இந்த நீதிமானாகிய லோத்து நாள்தோறும் அந்த சோதோம் கொமோரா ஜனங்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு இதயத்தில் என்ன பண்ணானா? வாதிக்கப்பட்டான். அருமையான தேவனே, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் நிரம்பி இருக்குது. ஆணுடைய ஆண், பெண்ணுடைய பெண் அவலட்சணமானதை அருவருப்பானதை செய்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமான்கள் இன்றைக்கு இதயத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம நாள்தோறும் வாதிக்கப்படுகிறோம். ஐயோ, ஜனங்கள் அழிந்து போகிறார்களே. நீதிமான் லோத்து என்ன பண்ணானா? இதயத்தில் என்ன பண்ணானா? வாதிக்கப்பட்டான். அப்போ பாருங்கள், தேவன் மனுஷனுடைய அக்கிரமங்களை கண்டு அவர்களை என்ன பண்ணுறாரு? அழித்தார். சோதோம் கொமோரா பட்டணத்தை என்ன பண்ணாரு? அக்கினினால் அழித்தார். அல்லேலூயா. நோவா காலத்தில் மனுஷனுடைய அக்கிரம கிரியைகள் அதிகமானதுனால அன்றைக்கு என்ன பண்ணாரு? 40 நாள் ஒரு பெரிய மழையை அனுப்பி அழித்தார். ஆனால் இன்றைக்கு மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னா, மத்திய 24:12 படி அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு என்ன பண்ணுமா? தனிந்து போ. அக்கிரமம் மிகுதியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கும் அதே நிலைமை தான். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்து காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. அக்கிரமம், இந்த அக்கிரமம் என்னன்னாக்கா விபச்சாரமும் வேசித்தனமும். நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். கிறிஸ்தவர்களாகி நாம் நாள்தோறும் அந்த லோத்தருடைய இதயம் வாதிக்கப்பட்டது போல் நமக்கு வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஐயோ, ஜனங்கள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்களே. அவன் அப்படி செய்த அந்த நீதிமானாடி லோத்தருடைய இருதயம் வாதிக்கப்பட்டதுனால்தான் அந்த லோத்து குடும்பத்தை என்ன பண்ணார்? காப்பாற்றினார். அல்லேலூயா. காப்பாற்றினாரா இல்லையா? அவங்க கையை பிடிச்சி எதுவும் விடுறாரு, ஓடிப்போடு ஓடிப்போடு ஓடிப்போடுன்னு. இன்றைக்கி சமீபத்தில் அமெரிக்க தேசத்தில் நிறைய அக்கினினால் நிறைய வீடுகள் சேதமாயிடுச்சு. ஒரு யூடியூப்பில் கூட ஒரு காரியம் பார்த்தீங்களா எல்லோரும்?
ஒரே ஒரு பக்திமான் தேவனுடைய தாசருடைய வீடு மட்டும் என்ன பண்ணுது, காப்பாற்றப்படுது. மீதி எல்லாம் அழிஞ்சிச்சு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஒரு தீமையும் வர ஒட்ட மாட்டார். கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாம். நம்பர் 1 அக்கிரமம் என்னன்னாக்கா விபச்சாரம், வேசித்தனம். ரெண்டாவது அக்கிரமம் என்னன்னாக்கா, நீங்கள் ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம்னு நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆமென். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். யாரு கிட்ட சொல்றது? இப்போ யூதா. யூதா யாரு? யோசேப்புக்கு தம்பியானனா அண்ணன். அல்லேலூயா. ரூபன், அடுத்தது யூதா. அந்த யூதா இப்போ தம்பியை பார்த்து, கடைக்குட்டி தம்பி அவனை பார்த்து சொல்லி, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அன்னைக்கு அந்த யோசேப்பு என்ன கண்டான்? சொப்பனம் கண்டான். என்ன சொப்பனம் கண்டான்? 11 கதிர்கள், என்னுடைய கதிர் மட்டும் நிமிர்ந்து நின்றுச்சு. 11 கதிர்கள் அது என்ன பண்ணுச்சு? வணங்கி நின்றுச்சு. நான் ஒரு சொப்பனம் கண்டடானா. அப்போ உடனே பார்த்தேன், டேய் என்ன நீ முன்னெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுமா, நாங்கள்லாம் சேர்ந்து வணங்கணும்மான்னு திட்டினானுங்க. அடுத்தது ஒரு சொப்பனம் கண்டான். சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குச்சு. சுற்றி இருந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ணுச்சு? வணங்கினது. சூரிய சந்திரன்னா யார்? தாய் தகப்பன். நட்சத்திரன்னா அவங்க பிள்ளைங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து வணங்கணுமா? அது நிமித்தம் அவனை என்ன செய்தாங்க? அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். அவனை என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். அவனை கொலை செய்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? முயற்சி செய்து அவனை என்ன பண்ணாங்க? இஸ்லாமியருக்கு என்ன பண்ணாங்க? விற்று போட்டார்கள். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு தேவன் அவனை என்ன பண்ணுறாருப்பா? அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தி வச்சிருக்கிறார். தேசமெல்லாம் பஞ்சம். அவன் அண்ணனுங்க எல்லாரும் என்ன பண்ணுறானுங்கப்பா? வந்து ஆண்டவனே, அதான் ஆண்டவனேன்றான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? நீங்கள் அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே பணிந்து குனிந்து சொல்கிறான், ஐயோ தேவன் என்ன பண்ணிட்டாரு? உமது அடியாரின் அக்கிரமத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு? விளங்கணும். அப்போ அக்கிரமம் என்றால் நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க, அதை தெரியும் உங்களுக்கு. நான் சிம்பிளாக சொல்லிக்கிட்டே போகிறேன், டைம் ஆகுறதுனால. அக்கிரமம், ரெண்டாவது அக்கிரமம்னா பொறாமை, அப்புறம் பகை, அப்புறம் கொலை. அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? மனுஷனுக்கு அக்கிரமம். இந்த சிந்தையை ஒரு மனுஷன் கொண்டிருந்தால் தேவன் அவனுக்கு என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்குறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சரி, மூன்றாவது அக்கிரமம் என்னன்னு வேதம் சொல்லுதுன்னா, நீங்கள் 2 சாமுவேலில் 2 சாமுவேல் 24 வாசிங்க. 2 சாமுவேல் 24:17 வாசிமா. ஆமென். சரி, தாவீது சொல்றான், ஆண்டவர் நோக்கி சொல்றான், நான் தான்
பாவம் செய்தேன், அப்புறம் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இல்லையா? அப்போ தாவீது என்ன அக்கிரமம் பண்ணான்? தேவையில்ல அது. முதல்ல பார்த்தீங்கன்னா தாவீது எங்கேயோ கிடந்த அவனை ராஜாவாக்கிட்டார் ஆண்டவர். ஆடு பேசிட்டு வந்தால் இப்படி ராஜாவாக இருக்கிறான். அந்த ராஜாவை வச்சு நிறைய யுத்தங்களை செய்ய வச்சார், நல்ல ஜெயத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே 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 என்ன பண்ணாங்க, பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்குள்ளே கொஞ்சம் பெருமை வந்துடுச்சு. என்ன பெருமை வந்துடுச்சு? சாத்தான் என்ன பண்ணிட்டான், அவன் கொஞ்சம் கேப்பு கஷ்டப்பட்டு உள்ளே நோஞ்சிட்டான். சாத்தான் அவன் இதயத்தை ஏவனதுனால எனக்கு எவ்வளோ படபலம் இருக்குது, எவ்வளோ எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ சேனை வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணோம், கணக்கு பார்க்கணும். யோவாவை கூப்பிட்றான், வாப்பா நீ போய் ஜனத்தெல்லாம் என்ன பண்ண எண்ணி தொகையிட்டு கொண்டு வா. யோவாப் சொல்கிறா, என்ன ஐயா ராஜாவே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நம்மளை என்ன பண்ணுவார், 100 மடங்கு நம்மளை உயர்த்தி வைப்பார். இந்த காரியம் ஆண்டவருக்கு சரி விருப்பம் இல்லையே, நீங்கள் இதை போய் செய்கிறீங்களே, டேய் நான் சொல்கிறேன் போய் செய். அல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குதுப்பா, அதிகாரம் இருக்குது. சரி வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டான், போய் ஜனங்களெல்லாம் தொகையிட்டான். இது எதை காட்டுதுன்னா சுய புத்தி. என்ன புத்தியே? நீதிமொழியில் சொல்லுது, நீங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் என்ன பண்ணோம், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு சில நேரத்தில் சுய புத்தி வந்துடும், அந்த சுயம் வெளிப்பட்டுரும். ஆண்டவரே ஆண்டவரே தான் சொல்லுவான். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், உள்ள அப்படி கொஞ்சம் ஒரு ஏவுதல்டே, நீ ஏன் போய் பாஸ்டருக்கு போய் அப்படியே அடிமணிச்சுன்னுக்கிற, நீ நிமிந்து நில்லு, பார்த்துக்கலாம். பிசாசுக்கு இப்போ இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த தாவீதுக்குள்ளே பிசாசு கொஞ்சம் அப்படி ஏவுதல் உண்டாக்குறதுனால இவன் என்ன பண்ணான், அவன் சுயரூபத்தையும் மாற்றிட்டான். இவ்வளோ நாள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு தொங்கி நின்றுவன் இப்போ என்ன பண்ணால் தன்னுடைய படபலம் எவ்வளோ, சுய புத்தியின் மேலே சாயம். சுய புத்தியின் மேலே சாஞ்சதுனால என்ன நடந்ததுன்னா, உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், ஜனங்கள் மேலே வாதையை அனுப்பிச்சி விட்டார். வாதையை அனுப்பினதுனால எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியுமா? 70,000 பேர் செத்து விட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பிரேதங்கள். 70,000 பேர் செத்தாங்களாம். எப்படி இருக்கும் அந்த நாடு? இப்போ தான் இவனுக்கு என்ன வருது, புத்தி வருது. ஐயோ ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் என்ன பண்ணேன், அக்கிரமம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அப்போ மூன்றாவதாக அக்கிரமம் என்பது என்னது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் சுயத்தை சார்ந்துக்கிற பேர் அக்கிரமக்காரன். அல்லேலூயா. இந்த சுயத்தை விரும்புகிறவன், ஏன் ஆண்டவர் பாச சொல்லியிருந்தான் பார்ப்பாரு, நம்ம வேலைக்கு போகலாம் போ, ஆனால் நீ பரலோகமே போக மாட்ட. அல்லேலூயா. பரலோகம் போனேன்னாக்கா பாஸ்டர்னா அவருக்கா கேட்குறாரு, நீ பரலோகம் போகிறதுக்கு வழியை சொல்கிறாரு, அவ்வளோதான். பாஸ்டர் சொல்லுவார்ப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போனேன்னா, பிசாசு ஒன்று என்ன பண்ணுறான், சுய புத்தியில் என்ன பண்ணுறான், உன்னை கொண்டு போகிறான்னு அர்த்தம். அதனால் வாதை தான் வரும். ஜனங்க எவ்வளோ பேர் செத்தாங்க, 70,000 பேர் செத்த பிறகு இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, புத்தி வருது, ஐயோ நான் அக்கிரமம் செய்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மூணாவது அக்கிரமம் என்னது, சுய புத்தியின் மேலே சாயிடுது. நாலாவது அக்கிரமம்னா என்ன, வேதம் சொல்லுது, யாத்திராகமத்தில் நீங்கள் வாசித்தீங்கலாம், அங்கே 20:5, எண்ணாகமம் 14:17, உபாகம் 5:9 இதெல்லாம் வாசித்தீங்கலாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை
பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அப்புறம் நீங்கள் நோட் பண்ணி போய் அப்புறம் என்ன ஆகும் 14-17 அதை சொல்லப்படுது. உபாகமம் 5-9 சொல்லப்படுறது. சரி, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ அவைகளை என்ன பண்ணாத, நமஸ்கரிக்க வேண்டாம். அல்லேலூயா. நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். எவைகளை? விக்கிரகத்தை. என்னை அன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தரையே தெய்வமாய் அவரை சேவிக்கணும். நீ கர்த்தரையே சேவி, அவர் தான் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பா. வியாதி என்ன பண்ணுவார்? விலைக்கு போட. கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகத்தை ஒரு மனுஷன் சேவித்தான்னா அவனை குறித்து வேதம் சொல்லுது, விக்கிரக ஆராதனைக்காரர்களை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க என்ன பண்ணுறாங்களாம், தனக்குத்தானே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கையில் வேதனையை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். வேதனையை பெருக்கிக் கொள்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி விக்கிரக ஆராதனை செய்கிறது அவனுக்கு ஒரு நல்ல காரியமாக தெரியலாம். ஆனால் அவனுடைய சந்ததி 3-4 தலைமுறை வரைக்கும் பாதிக்கப்படும். எங்கன்னு கூட அநேக சந்ததிகளை நான் பார்த்துருக்குறேன். அவன் தகப்பன், அவன் தாத்தா விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்திருப்பான். அவன் பேர பிள்ளைங்க இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு ஓடிட்டு இருக்கும், இறந்து திரியும். அந்த நிலைமையில் கர்த்தர் கொண்டு போய் விட்டுருவார். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை அது தேவன் பார்வையில் என்னது? அருவருப்பு. விக்கிரகத்தை குறித்து, விக்கிரக ஆராதனை சிலையை வச்சு கும்பிட்றது மட்டும் இல்லை, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனைக்காரரை இராதீங்க. பொருளாசை. ஒரு சில ஆளுங்களுக்கு இந்த உலகத்தை குறித்து சிந்தனை, எப்படி இருக்கலாம், இதை இப்படி அமைக்கலாமா, இதை இப்படி கொள்ளடிக்கலாமா, அதை கொள்ளடிக்கலாமா, இதை அடிக்கலாமா, இதை அடிக்கலாமா. உலக ஆசை, பொருட்கள் மேலே ஆசை. மனசு கூட பாடுறார், பொருட்கள் மேலே ஆசை போச்சனா கண்ணு போச்சனா போச்சையாவும் அபிஷேகம். அல்லேலூயா. பொருட்கள் மேலே எதை பார்த்தாலும் இச்சை இச்சை இச்சை. இச்சையினால் எவ்வளோ வேதத்தில் சொல்லப்படுது. இச்சை வந்துச்சு, ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் முடிச்சிச்சு. அவன் சந்ததி ஃபுல்லாக குஷ்டரோகி. யார் அவன்? யார்? கேயாசி. நாகமான் பின்னாலேயே போய் என்ன பண்ணான், எதாயிலும் கூட நான் வாங்கின்னு வந்தான். அங்கே எலிசா பார்த்தாரு. எங்கே இருந்து வந்தான்? நான் எங்கேயும் போகல ஆண்டவனே. பொய்யா சொல்கிற? டேய், நீ அவன் பின்னால் போகும்போது என் இதயம் கூட வரலையா? இதோ இன்றைக்கே நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் சந்ததி என்ன பண்ணும்? பிடித்து கொள்ளும். பொருளாசை மேலே இச்சை இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம கொடுத்தது போதும். கர்த்தர் இவ்வளோ தூரம் நம்ம உயர்த்தி வச்சுக்கிறார், போதும். அப்படி தான் நினைக்கணும். போதும் என்கிற ஒரு மனது. அல்லேலூயா. நாங்கள் இந்த இந்து கோயிலுக்கெல்லாம் போகிறதே கிடையாது. பொருளாசை இருந்தாக்கா அதுவும் என்னது? விக்கிரகம் தான். அதுவும் ஒரு அக்கிரமம் தான். சரி, விக்கிரக ஆராதனை அது ஒரு அக்கிரமம். என்ன நீங்கள் மத்திய 7:23 வாசித்தீங்கன்னா ஒரு ஆட்களை பார்த்து சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு என்ன பண்ணுங்க, அகன்று போங்க. அங்கே சொல்லப்படுது பாரு, நான் லேலுயா. அக்கிரம செய்கைக்காரர் யார் தெரியுமா? இது அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பான். அப்புறம் என்னை நோக்கி பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதிலிருந்து என்ன செய்யுதுன்னா, இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த போதெல்லாம் அவர் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவர் தான் தேவன். அந்த தேவாதி தேவன் தான் இயேசுவாய் குமாரனை இந்த பூமியில் வந்தார். ஆனால் அவர் மனுஷகுமாரனை வந்த பிறகு
இந்த பூலோகத்தில் இருந்து அவர் ஒவ்வொரு நேரம் பிதாவே என்னுடைய சித்தத்துப்படி இல்லை, என்ன பண்ணுங்க, உம்முடைய சித்தத்துப்படி ஆகட்டும் ஆண்டவரே சொன்னாரா இல்லையா? இந்த பூமியில் நீயும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனை, அது சொல்லுகிறவன் அதில் என்ன பண்ணுறதில்ல. ஆமாம், ஒருவேளை நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய உபவாசம் போடுறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே திரிவாங்க. மனுஷர் பார்வைக்கு சும்மா நீண்ட ஜபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நீ உன் இதயத்தில் அக்கிரமம் சிந்தை இல்லாமல் ஒரே ஒரு இமைப்பொழுது ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் உடனே பதில் கொடுத்துருவார் அவர். அல்லேலூயா. அவர் செவி உடனே திறந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு சில இன்றைக்கி ஊழியக்காரர்கள் பலவிதமான கள்ள உபதேசம் பண்ணுறவங்க, கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்களை குறித்து அங்கே போடப்படுறது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி என்ன பண்ணுவாங்க, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு என்ன பண்ணுங்க, அகன்று போங்க. ஆண்டவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நீங்கள் நிறைய பேர் இவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் பிசாசு தாத்துறாரு, இங்கே போனால் இது நடக்குது, அங்கே போனால் அது நடக்குது. அல்லேலூயா. அவங்க உண்மையாக பிதாவுடைய சித்தத்தை செய்துட்டு செய்தாங்கலாம் தப்பே கிடையாது. அவனுக்கு ஆண்டவருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவன் பிசாசு தோத்துறானுவான், தகுதி எடுக்கிறான்றான். ஒரு சில கேள்விப்பட்டேன், ஒரு சில ஊழியக்காரங்க இப்போ நடக்குதான். ஒரு சில வீட்டில் போயிட்டு தகுடுகள்லாம் பொசிட்டு வந்துடுது. முந்தல் நாள் ராத்திரியில் மறுநாள் போய் அப்படியே சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு சிஷி சொல்கிறது. என்னன்னா உங்கள் வீட்டில் தகுடு பூச்சிருக்குது. அவங்க எதிர்க்க எடுத்து காட்டுறது. உடனே இவ்வளோ துட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு வருது. திருட்டு ஊழியக்காரனுங்க இங்கே நிறைய பெருகிட்டானுங்க. அல்லேலூயா. ரொம்ப விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் அன்றைக்கே எழுதி வச்சிட்டார். அவனுங்கெல்லாம் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால போய் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்களை செய்தோம். அக்கிரம செய்கைக்காரனை என்னை விட்டு என்ன பண்ண. ஆமேன். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய எனக்கு கிருபையை தாரும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய சித்தத்தை அல்ல, பிதாவுடைய சித்தத்தை தான் நிறைவேற்றணும். அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் பரலோகம் போனோன்னா ஒரே ஒரு ஆசை, என்ன அது, என் பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுவான், பிரவேசிப்பான. எல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்றவன் ஒரு நாள் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ஜபம் மட்டும் நீண்ட ஜபம் பண்ணிட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இஷ்டம் போல நடக்கிறது அப்படி இல்லை. பிதாவுடைய சித்தம்னா இயேசு ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு முன்பாக அவர் உண்மையாக இருந்தார், உத்தமமாய் வாழ்ந்தார், அவருடைய கிரியில் உண்மையாக இருந்தார், தன்னை தாழ்த்தினார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். அதான் இயேசுவானுடைய கிரியைகள். அல்லேலூயா. அப்போ 5 காரியங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அக்கிரமம்னா என்னது, விபச்சார வேசித்தனம், 2வது பொறாமை, பகை, கொலை, 3வது சுய புத்தி, ஆண்டவரை நம்ம ஆண்டவர் மேலே சார்ந்து கொள்ளாமல் சுயபுத்தி மேலே சார்ந்தது, 4வது விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இது 5வது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதபடி இஷ்டம் போல திரியுது, ஜனங்களை ஏமாத்துறது. இது அவங்க எங்கே போக மாட்டாங்க, பரலோக ராஜ்யம் போக மாட்டாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு என்ன மன்னித்தார். எங்கே இருக்குது வசனம்? 103 சங்கீதத்தில் இருக்குதுல்ல,
உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? குணமாக்கினார். உன் பிராணனை அழிவுக்கு மீட்டார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டினார். நன்மையினால் வாயை. அப்போ ஒரு மனுஷனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டால் இவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு வருது. எவ்வளோ ஆசீர்வாதம்? நோய்கள் குணமாகும். ஒரு மனுஷனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அவனுக்கு இருக்கிற நோயெல்லாம் தானாக குணமாயிடும். ரெண்டாவது, பிராணனை என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், சாவுக்கு ஏதுவான எதுவும் உன்னை அசைக்காது. நீ தைரியமாக சொல்லலாம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அல்லேலூயா. தைரியமாக சொல்லலாம், என் தேவன் எனக்கு அந்த எபிரேல ஒரு வருஷம் மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை நம்முடைய மரணத்தினால அழித்தார். அப்போ மரணத்துக்கு மரண பயமே நமக்கு என்ன பண்ணாது? வராது. இன்றைக்கி நான் மறித்தா எங்கே போவேன்? என் தேவனோடு கூட நான் இருப்பேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ பாஸ் இன்றைக்கி மறித்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் கல்யாணமாக ஆகலை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கவலை, கண்ணீர், நிந்த, போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது. இருக்குதா இல்லையா? ஆனால் இந்த கவலை, கண்ணீர், போராட்டம், நிந்த இல்லாத ஒரே இடம் எங்கே தெரியுமா? அதான் பரலோக ராஜ்யம். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. என் இயேசுவை காண எனக்கு ஆசை. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஆசையாக இருக்கிற ஆண்டவரே நீ எப்போது வருவீரோ என்று அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்க. சார் பாருங்க, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எவனுடைய பாவத்தை அவர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அக்கிரமம் ஒருவேளை மன்னிக்கப்பட்டிருக்கும், ஆனால் திரும்ப 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 இந்த அக்கிரமத்தில் சிக்கிக்கினேன்னா ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஆனால் திருப்பி எண்ணி பார்க்க நீயே வச்சிடுற. அதான் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். விட்டுடணும். பாவத்தை அறிக்கை செய்து என்ன பண்ணோம்? விட்டுடணும். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், என்னுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிந்தை, அந்த எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். அப்போ அவங்க தான் வந்து யார் தெரியுமா? அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த அக்கிரமங்கள் யாருக்கு மன்னிக்கிறாரோ அவங்களுக்கு வியாதி என்ன பண்ணோம்? சுகமாயிடும். அப்புறம் பிராணன் விலைக்கு மீட்டுடுவார். கிருபை இறக்கம் வந்துடும். அப்புறம் கழுகு சமானமாக என்ன பண்ணோம்? நீடித்த ஆயுளை கொடுத்துருவார். 100 வயசு வரைக்கும் தானாக இருப்பேன். நீ யாரும் உன்னை என்ன பண்ணாலும் உன்னை அசைக்கவே முடியாது. 100 வயசு ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? நான் 100 வயது ஆனாலும் வாலிபன் என்று எண்ணப்படுவேன். அதனால் யாரும் வயசாகிட்டோன்னு நினைக்காதீங்க. ஐயோ எனக்கு வயசாகிடுச்சு. வயசே ஆகலை. உனக்கு 100 வயசே வாலிபன். வாலிபர்களாக நினைக்கணும், நான் 100 வயசானாலும் எப்படி இருப்பேன்? வாலிபனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ
நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 9:12 வாசிக்கலாம். அவர் தமது சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவர் தமது சொந்த இரத்தத்தினால, அவருடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி ஒரு நித்தியமான ஒரு மீட்பை நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? உண்டு பண்ணினார். 9 எபிரேயர் 9:12. ஆமென், அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை உண்டு பண்ணினார் அவருடைய ரத்தத்தினால. ரெண்டாவது எபேசியர் 1:7 வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14. இது 2 வசனத்தை நீங்கள் சரி வாசிங்க. ஆமென், ஆமென். அடுத்தது கொலோசியர் 1:14. அல்லேலூயா. ரெண்டாவது அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்கிறார். பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணும்? சாகும். இந்த பாவம் இருக்குது, அது கொடியது. பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு என்ன பண்ணாரு? இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. அப்போ பாவத்தை நாம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு என்ன பண்ணார்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. We have redemption through his blood, the forgiveness of sins. நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைக்கப்பட்டது. அதனால தான் இயேசுவின் இரத்தத்தில் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவருடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்ன பண்ணுறது? சுத்திகரிக்கிறது. வல்லமையும் உண்மையுமா இருக்கிறது. மத்திய 20:28 வாசிக்கலாம். மனுஷகுமாரனும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே தந்தார். மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரனா இயேசு இந்த பூமியில் வந்து அவர் ஒரு பாவமும் செய்யலை. ஏன் அவர் மரிக்கணும்? ஏன் அவர் மரித்தார்? அவர் மரித்து அவருடைய ரத்தத்தை சிந்தினா தான் மனுஷனுடைய பாவம் என்ன பண்ணும்? மன்னிக்கப்படும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். என் பாவம் மன்னிக்கப்படணும்னா அந்த பரம தேவன் இந்த பூலோகத்தில் வந்து அவர் எனக்காக மரிக்க இருக்கை வேதம், எஜுர் வேதம் அதெல்லாம் அப்படிதான். அங்கே சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு பிரஜாபதி பாவம் இல்லாதவராக இந்த பூமியில் வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தணும். அப்போ தான் மனுஷனுடைய பாவம் என்ன பண்ணும்? நிவர்த்தி ஆகும். அப்படி அவங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இயேசு தான் இந்த பூமியில் வந்து ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. எதுவுமே இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு மீட்பு. ரெண்டாவதாக பாவத்திலிருந்து ஒரு மீட்பு. இந்த உலகத்தில் பாவம் என்பது ஒரு அடிமைத்தனம், எகிப்தின் வாழ்க்கை. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், நீ எகிப்துக்கு போகாமல் இங்கேயே இருனார். இந்த ஊரில் என்ன பண்ண? நீ குடியிரு. அவன் கேராரில் என்ன பண்ணான்? குடியிருந்தான். அந்த கேராரில் குடியிருந்ததுனால பஞ்சம் இருந்தது. ஆனால் பஞ்ச காலத்தில் கூட அவனை என்ன பண்ணார்? 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையா? ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணுறோன்னா, அந்த எகிப்து என்பது அடிமைத்தனம் வாழ்க்கை. விட்டுட்டு வந்த அந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னா அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சில ஆள் என்ன பண்ணுறோன்னா, பாவ மன்னிப்பு இங்கேயே வாங்கிக்கினேன், நம்ம விட்டு வந்த அடிமைதானத்தை திருப்பி என்ன பண்ணுறது, ஒரு சில முக்காடு போட்டுன்னு போயிட்டு குறி கேட்குறது, அங்கங்கே போய் சுற்றுறது, அங்கே எதனா ஒரு குறி கேட்டு வரது, கிளி ஜோசியம் அந்த ஜோசியம், நீ செத்த. அல்லேலூயா. ஒருத்தன் குறி கேட்டான், யார்? சவுல் குறி கேட்டான். அவனை ஆண்டு சம்பளம் விட்டாரா? அவனுக்கு பிள்ளை என்ன அனுப்பிட்டாரு? பொல்லாத ஆவி அனுப்பிச்சி விட்டார். அன்னிலேருந்து அவன் மனுஷனாகவே இல்லை, அவன் மிருகம் போல சுற்றி செத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் விட்டு வந்த அடிமைதனத்தை திரும்பி என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், நம்ம மூதாதையருடைய காரியங்கள், இதெல்லாம் திரும்பி பார்க்கறது. ஒன்று ஒன்றும் கல்யாணம் ஆகிற நேரத்தில் பார்க்கணுமே, பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் பார்க்கணுமே, நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது, இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா, அமாவாசை வருதா அந்த நாள் பார்த்து என்ன பண்ணுது, இதை வைக்கலாமா அதை வைக்கலாமா, நாள் பார்க்குறது, குறி பார்க்குறது. எல்லா நாளும் ஆண்டவர் உண்டாக்கின அத்தனை நாள் என்னது, நல்லது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த நாளையும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆண்டவரை எந்த நாள், இந்த நாளில் வைப்போம், ரைட், அவ்வளோதான் காண முடியும். அது அது ராகு காலமான இருக்கட்டும், யமகாண்டமான இருக்கட்டும், அது அமாவாசையான இருக்கட்டும், எந்த நாளாக தான் அந்த நாளைக்கு நம்ம நினைக்கிற நாளில் தான். ஆமாம், எதையுமே நாங்கள் பார்த்தே கிடையாது இது வரைக்கும். நிறைய பேர் அப்படி பார்க்காதீங்க. நாள் பார்க்கறது, குறிப்பு கேட்குறது, இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது, இதெல்லாம் என்னன்னா நீ எகிப்துக்கு திரும்பி போகிறன்னு அர்த்தம். நீ விட்டு வந்த அடிமைத்தன வாழ்க்கையை நீ திரும்ப தொடர்ற. அதுலேருந்து தான் உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மீட்டுட்டார். அதுலேருந்து தான் அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. உபாகமம் 15 வாசிங்க. உபாகமம் 15 வசதிங்களா? ஆமென். அல்லேலூயா. சரி, ரைட். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதை என்ன பண்ண, நினைவு கூற கடவாய். ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், டேய், ஒரு நாளில் நீ எங்கே இருந்த, எகிப்தில் அடிமையாக கிடந்த, உன்னை நான் என்ன பண்ணேன், மீட்டு கொண்டு வந்தேன். அதை என்ன பண்ண, நீ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணா, ரிமைண்ட் பண்ணினே இருக்கணும். ஆண்டவரே, நான் எகிப்திலிருந்து தான் வந்தேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த எகிப்திலிருந்து என்னை கொண்டு வந்தீரே ஆண்டவரே. இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் கிடந்த உன்னை தேவன் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். அங்கேருந்து தான் தெரிந்து கொண்டார். நான் ரொம்ப ஹை லெவலில் இருந்தேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாத்திலும் பர்ஃபெக்டாக இருந்தேன், என்னை தேடி வந்தார் ஆண்டவர். அப்படியா? யாருன்னா சொல்ல முடியும்? வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, சேற்றில் கிடந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்மளை என்ன பண்ணார், அவர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். அப்புறம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் இருந்த என்னை அவர் நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரத்தத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்குது.
ஏசு ரத்தத்தை மேலே பூசிட்டேன்னா ஒரு தீங்கு ஒன்று என்ன பண்ணாது, தொடவே தொடாது. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கு என்ன பண்ணுவார், விலக்கி காப்பார். நீ திரும்ப அந்த எகிப்தை திரும்பி பார்க்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் எகிப்தில் கிடந்தேன்ப்பா, அடிமையாக கிடந்தேன், ஆண்டவரே என்னை மீட்டு எடுத்தீங்களேப்பா, உங்கள் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் நினைக்கிறீங்களா எல்லாரும்? இன்றைக்கி நினைக்க வைக்கிறார் ஆண்டவர். ஆமென். உங்கள் ரத்தத்தில் தான் எனக்கு ஒரு மீட்பு கிடைச்சது ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தில் தான் ஒரு விடுதலை கிடைச்சது ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் தான் என் மேலே இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான் சொல்கிறல்ல. இந்த இயேசு ரத்தம் பூசப்பட்ட ஒரு வீட்டையும் பிசாசு தொட முடியாது. இந்த இயேசு ரத்தம் பூசப்பட்ட ஒரு கூடாரத்தையும் சாத்தான் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, நெருங்க முடியாது. பாட்டு மட்டும் பாடுறோம் நல்லா. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அல்லேலூயா. சரி, இந்த இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறணும். எதுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார் தெரியுமா? உன்னையும் என்னையும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் என்ன பண்ணார், வெளியே கொண்டு வந்து விட்டுட்டார். அதை நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நம்ம நினச்சிக்கினே இருக்கணும். நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம், என் ஆண்டவர் இந்த எகிப்திலிருந்து என்னை கொண்டு வந்தார். நிறைய பேர் அது நினைக்கிறதே கிடையாது. அதில் தான் பின்வாங்கி போயிடுறான் நிறைய பேர். ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ எங்கேயே கிடந்த என்ன அடிமையாக இருந்த என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவர் ரத்தத்தினால் என்னை கழுவினார், என்னை மீட்டெடுத்தார், அதனால தானே எனக்கு இவ்வளோ ஸ்லாக்கி இவ்வளோ பாக்கி எனக்கு கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 35:10 ஏசாயா 51:11 வாசித்தீங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி என்ன பண்ணுவாங்களா, சியோனுக்கு வருவார்கள். அவங்க மேலே என்ன இருக்குமா, நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டேன். எதனால்? அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். என் அக்கிரமத்திலிருந்து அவர் என்னை மீட்டார். அந்த அக்கிரமத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து என்னை அவர் மீட்டு எடுத்ததுனால தான் இன்றைக்கி கர்த்தர் என்ன பண்ணிட்டார், ஒரு நித்திய மகிழ்ச்சி என் மேலே இருக்கும். சஞ்சலமும் தவிப்பு என்ன பண்ணுமா, ஓடி போயிடும். எல்லோரும் எழுந்திருக்கலாம். சஞ்சலமும் தவிப்பு என்ன பண்ணோம், இன்றைக்கி இன்னும் சஞ்சலம், கிறிஸ்தவங்களுக்கு இன்னும் சஞ்சலம் சஞ்சலம் சஞ்சலம்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. நீ ஆண்டவர் தான் ஆராதிக்கிற, ஆண்டவருக்கு தான் வர, ஜபம் பண்ணுற, எல்லாம் பண்ணுற, ஆனால் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு அவருக்கும் நடுவாக என்ன பண்ணுத, ஒரு பிரிவினையாக நின்றுக்கிட்டு இருக்குது. உங்கள் அக்கிரம சிந்தை அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி என்ன பண்ணுத, தடையை உண்டாக்கி வச்சிருக்குது. இது என்னன்னு கண்டுபிடிச்சி, ஆண்டவரே என் அக்கிரமத்திலிருந்து என்னை விடுவி, ஆண்டவரே எனக்கு நித்திய மகிழ்ச்சியை தாரும், ஆண்டவரே. நான் வேதத்தில் வாசிக்கிறது போல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி எங்கே வருவாங்களா, சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பு அவங்களை விட்டு என்ன பண்ணும், ஓடி போயிடும். சஞ்சலமும் தவிப்பும் திரும்ப திரும்ப உங்க மேலே வருதுன்னா ஏதோ எங்கேயே மிஸ்டேக் நம்ம கையில் தான் இருக்குது, ஆண்டவர் கையில் மிஸ்டேக் கிடையாது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடணும். நம்மளை பார்த்தா சஞ்சலமும் தவிப்பு என்ன பண்ணோம், ஓடணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே
என்னுடைய அக்கிரமங்களே உமக்கும் எனக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குறதுப்பா. என் பாவங்களே நீர் எனக்கு செவி கொடாதபடிக்கு மறைக்கிறது ஆண்டவரே, உங்களுடைய முகத்துக்கு மறைக்கிறதுப்பா. எனக்கு கிருபையாய் மன்னி ஆண்டவரே. ஏதோ ஒரு சில அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்குது ஆண்டவரே. அதனால தான் தாவீது சொல்கிறான், அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகி இருக்கிறது ஆண்டவரே, என்னை விடுவித்தருள் ஆண்டவரே. நம்ம அப்படி தான் ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்குது. நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக வாழணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் முடியல. ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் நமக்கு முன்பாக வந்து நம்மை தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கி விடுகிறது. விபச்சாரம், வேசித்தனம், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறோம். பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை, பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள் நம்மை தடை பண்ணுகிறது. இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நமக்கு வேதனை உண்டாக்குற வழியை என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. நம்மை மீட்கும் பொருளாய் அவர் வெளிப்பட்டார். நம்மை ரட்சித்து அவரோடு கூட அவர் ராஜ்யத்தில் நாமும் அவரோடு கூட இருக்கணும் என்பதற்காக தான் அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக விலைக்கிரயமாய் கொடுத்தார். நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் போல தெரியலாம், ஆனால் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்திலே மீட்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மீட்கப்பட்டவர்களாகிய நாம் அவரோடு கூட வாழணும் தான் இப்படிப்பட்ட சத்தியங்களெல்லாம் நமக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார். இந்த உலகம் புல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் வாழ்கிற இந்த பூமி பாவத்தில் இருக்கிறது. ஆனாலும் நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை நம்ம கடை கொண்டு நாம் வாழ்வோமானால் நிச்சயமாய் இந்த புல்லாங்கனை ஜெயிக்க நம்மால் முடியும். புல்லாங்கனை ஜெயிக்க முடியும். இந்த பொல்லாத உலகத்தை ஜெயிக்க நம்மால் முடியும். ஏனென்றால் நமக்கு முன்பாக அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமி இது. நமக்கு முன்மாதிரியாய் அடிசுவடுகளை வைத்து போன அநேக பரிசுத்தவான்களை நாம் முன்னாக வைத்திருக்கிறோம். அதனால் நாம் நிச்சயமாய் நம்மாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். சில வேளைகளில் சில காரியங்கள், சூழ்நிலைகள் நம்மளை எதிர்கொண்டு பாவத்துக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதை ஜெயிக்க கர்த்தர் பலன் தரணும்னா நம்ம ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்தால் கர்த்தர் நிச்சயமாய் பலன் தருவார். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு விண்ணப்பத்தை வைக்கலாம். ஆண்டவரே, இந்த பூமி அக்கிரமத்தில் நிறைந்திருக்கிறதப்பா. இந்த பூமி உண்டான நாள்ல இருந்து இந்நாள் வாழ் வரைக்கும் அக்கிரமத்தில் தான் இருக்குது. ஆனாலும்
இந்த அக்கிரம செய்கைக்காரருக்குள்ளே ஒரு நோவா உத்தமனாய் வாழ்ந்தது போல நானும் உமக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்து இந்த ராஜ்யத்துக்கு வரும் ஆண்டவரே நம்ம கேட்போமானால் அவர்கள்தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அவர்களுக்குத்தான் சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் நல்ல சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்மிடத்தில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், எங்கள் நோய்களை குணமாக்குகிற தேவன், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவன், எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டுகிற தேவன், நன்மையினால் எங்கள் ஆண்டவரே வாயை திருப்தியாக்குகிறவர், கழுக்கு சமானமாய் எங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்கும் ஐயா. சஞ்சலம் தவிப்பு இந்த பூமியில் இருந்தாலும் எங்களுக்குள்ளே அது வராதபடி எங்கள் ஒவ்வொருவரை காத்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமிக்குள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளும். வந்த மக்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் இதயத்தில் கையை வச்சு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியம் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பாராக. ஆமேன், ஆமேன். லேலுயா, லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.